இது என் ஊர், இங்கே நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க கேஎல் ராகுல் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு ஆர்சிபிக்கு எதிராக. அதாவது ஆர்சிபி வாசிஸ் டெல்லி வந்து மேட்ச் நடந்திருக்கு இன்றைக்கி பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில். அந்த ஸ்டேடியத்தில் என்ன தான் நடந்திருக்குதோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா என்னென்னா, இந்த பேட்டிங் ட்ராக்கான இந்த ஸ்டேடியம் இப்போ பவுலிங் ட்ராக்காக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஹார்ட் சர்ஃபேஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் ட்ராக்கு தான். இந்த மேட்ச்சில் என்ன நடந்திருக்கு, ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண பெங்களூரு அடே அப்பா என்னம்மா ஆறு அடி, அந்த மாதிரி அடி மாதிரி தான் போட்டு செய்ன்னு செஞ்சுருக்கான் பில் சால்ட்டு. மெட்டில் சால்ட்டாவது வேறு எவனாவது எல்லாத்தையும் போட்டு பொல தான். ஏன்னா ஒரு ஓவரில் கிட்டத்தட்ட 30 ரன்னு மிட்டில் ஸ்டார்க்கோட ஓவர். அந்த மாதிரி அடியை போட்டு அடி விழுவிழுன்னு விழுத்துருக்காரு நம்ம பில் சால்ட்டு. விட்டு தட்டு கட்டு தான். அது ஒரு ஷாட்டில் எதிர் ஷாட் அடிக்கிற மாதிரி பலார்னு ஒரு அடி. அதுக்கப்புறமா தம்பித்து போன தருணமாக ஆர்சிபி ஆடிட்டு இருந்த சமயத்தில் முகேஷ்குமாருக்கு கொடுத்து ஒரு விக்கெட் ப்ளஸ் மெய்டன் ஓவராக, அதாவது எப்பப்பெல்லாம் வந்து ரன்னு போகுது அப்பப்பெல்லாம் வந்து டெல்லி டீம் என்ன பண்ணிடுறாங்கன்னா முகேஷ்குமாரை கொண்டு வந்துடுறாங்க. முகேஷ்குமார் வந்து ஒரு வேறு மாதிரி தரமான ஒரு பவுலர், குவாலிட்டி பவுலர்னு சொல்லலை. ஸோ அதனால் அவர் வந்து ஒரு மாதிரியா வீசி மெய்டன் விக்கெட் எடுத்துட்டாப்புல. அதுக்கப்புறமா ஆர்சிபி டீம்னால் தாக்கு பிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 4 விக்கெட் போயிடுச்சு. 5வது குல்தீப் யாதவ் வீசின பாலில் 5வது விக்கெட், அதாவது ஒரு டேர்னிங் ட்ராக்கு. ஸோ என்ன ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ விக்கெட்டு மேலே விக்கெட்டு சரிஞ்சிட்டே இருக்கிறாங்க. இவங்க டீமில் காப்பாற்ற ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பட் இருந்தாலும் விக்கெட்டு மேலே விக்கெட்டு போயிட்டே இருந்ததுனால அவங்களோட ஒரு டீசெண்டான டார்கெட் கொண்டு வர முடியாதான பெரிய ஒரு கவலைக்கிறதுக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போ அதுக்கப்புறமா என்ன தான் நடந்திருக்கு, ஆர்சிபி பேட்டர்ஸுக்கு நடந்த சோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 163 தான் அடிச்சிருக்கேன். அது டிம் டேவிட்னால. அதுக்கப்புறமா செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண டெல்லி டீமு ஸ்டார்டிங்கிலே ஃபேப் டூப்ளசி வந்து உடைய கலப்பி யாஸ்தேல் பாலில் அவுட்டு. ரீசெண்டாக அதை சீக்கிரமாகவே வந்து வெளியே கிளம்பிட்டார், பெவிலியன் திரும்பிட்டார். அவர் ரீசெண்டாக ஃபார்ம் அவுட்டுன்னு சொல்லலாம். ஃபேப் டூப்ளசி ஒரு இன்ஜூரிலேருந்து வராப்பில். ஸோ அதனால் யாஸ்தேல் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் பேசரு. ஸோ அதனால் ஒரு டீசெண்டான ட்ராக்கில் பவுலிங் போடுவார், அருமையாக விக்கெட் எடுப்பார். அதுக்கப்புறமா பின்னாடி லைனாக அவுட் ஆகிறாங்க. யார் நம்ம பிரேசர் மெக்கருக்கு. இவங்க எதுக்கு இருக்கிறான்னு எனக்கு இன்னமே தெரியல. அதாவது ஆஸ்திரேலியா வந்து இவங்க டெல்லி டீமுக்கு எடுத்தாங்க. போன டைம் செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மேட்ச் முடிஞ்சது டெல்லி டீமுக்கு. பட் 4 மேட்சை இவன் வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் அவுட் ஆகிறான் சேகர் பிரேசர் மெக்கர். பட் இவனை ரீட்டைன் பண்ணுறதுக்கு வேறு நல்ல பிளேயரை ரீட்டைன் பண்ணியிருக்கலாம் ஐ திங்க். அதுக்கப்புறமா வந்து அபிஷேக் பொருள் போன மேட்ச் வந்து நம்ம சென்னையை போட்டு புரட்டி எடுத்த அபிஷேக் பொருள் இந்த டைம் வந்த உடனே நட்டத்துக்கு தூக்கி கேட்ச். என்னடா அது சிட்டி சர்மா இருக்கான் பாருங்கள். இப்போ தான்டா ஒரு விக்கெட்டு மேலே ஓடிச்சு, அதுக்குள்ளே இன்னொரு விக்கெட்டா. கேஎல் ராகுல் என்னடா அவங்க எல்லாம் வச்சுட்டு என்னடா பண்ணுறது, இப்போ நான் தான் அடிக்கணும் போல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த சமயத்தில் அவங்க 2 விக்கெட்டு போனப்போ தெரியாமல் கேஎல் ராகுல் பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் கேஎல் ராகுல் இது என் ஊர், இங்கே நான் வச்சது சட்டம், வெளியால் யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன மாதிரி தாங்க போட்டு உலன்னு போத லோக்கல் பாய் அண்ட் ரைஸ் ஆன் டாப். நான் அடிங்க தரமாடி என்னையாடா பெங்களூர் டீம் செலக்ட் பண்ண மாட்டேறீங்க. ஆக்சுவலி ஐபிஎல் ஏலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல் எல்லாருமே வந்து ஆர்சிபி டீமுக்கு தான் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா லக்னோ டீமில் அவர் இருந்து வெளியே வந்து ஆர்சிபி டீமுக்கு எடுக்க பார்த்தாங்க. பட் இருந்தாலும் கேஎல் ராகுல் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி டீம் பிக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆர்சிபி டீமுக்கு அந்த காண்டே என்னமோ தெரில, பையன் வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாங்க. அதாவது ஒரு கேஎல் ராகுல்னு எப்படின்னா டாப் ஆடுற ஆடுறியா ஆடு, ஒன் டவுன் ஆடுறியா ஆடு, 2 ரன் ஆடுறியா ஆடு, மிடில் ஓவர்ஸில் ஆடுறியா இல்லை ஃபினிஷிங்கில் ஆடலையா, எல்லாத்துக்குமே கேஎல் ராகுல் அவுட் ஸ்டாண்டிங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்லவே முடியாது, எல்லாத்துலேயுமே ஃபார்ம் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே நான்
கேஎல் ராகுலை சுற்றி இன்னமும் சொல்ல முடியாது. நான் வேறு மாதிரி கிளாசிஸ் ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் நம்ம சீக்கா சொன்ன மாதிரி கேஎல் ராகுலோட பினிஷஸ் ஆஃப் ஸ்டைலெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அது சம்மந்தமாக எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. இதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டேடியத்தில் எவனும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது, நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஃபினிஷிங் பண்ணி டெல்லி டீமை வின் பண்ண வச்சுட்டாரு. இதில் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யார்? நம்ம கேஎல் ராகுல் தான். கிட்டத்தட்ட 93 ரன் அடிச்சிருக்காப்புல. சிங்கிள் ஹேண்டடாக மேட்சை கொண்டு போய் வின் பண்ணி கொடுத்துருக்குறாரு. அதாவது ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா 163 ரன் 20 ஓவருக்கு அடித்தாங்க. ஆனால் டிசி வந்து 18 ஓவர்லேயே மேட்சை முடிச்சிட்டாங்க. 169 ரன் அடித்து டிசி வின் பை 6 விக்கெட். இதன் மூலயமா நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஆர்சிபி வந்து இயல்பு நிலைக்கு திரும்பிய தருணம். அங்கே பழையபடி அங்கே இயல்பு நிலைக்கு மாறிட்டாங்க. ஸோ அதனால் ஆர்சிபி இனிமேல் இப்படி தான் இருக்கும். வரப்போகிற மேட்சஸ் எல்லாம் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 17 வருஷமாக முட்டு கொடுக்குறாங்க. இந்த சீசன்லேயும் முட்டு கொடுப்பாங்க. அதை பார்க்க தான் நம்ம போகிறோம். அதுக்கப்புறமா வந்து மக்களே கேஎல் ராகுல் இன்ஃபார்முக்கு வந்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கேஎல் ராய்ஸ் ராகுல். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.